ஹாய் கைஸ், திஸ் இஸ் நியூட்ரி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல், செல்லர்ஸோட சப்போர்ட் ரிசர்ச் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே மார்க்கெட்டில் ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் எப்படி அக்யூரஸியாக என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ட்டு தான் அந்த கோர்ஸ் வீடியோவில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆக்சுவலாக நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,580 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,570 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் ஐயும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகல, ஒரு இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா, ஓப்பனுக்கு கீழே இருந்தது அப்போது. ஓகேங்களா, ஓகே. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 500 கால் இந்த மணி, மேலே பார்த்திங்கன்னா 600 புட்டு இந்த மணி. ஓகேங்களா, நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம். இந்த மணி சார்ட்டை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கில் 2 கால் புட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, ஓகே. மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால நம்ம போய் புட்டை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட்டில் 2 சார்ட்டையும் சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால நம்ம போய் புட்டை போய் பார்த்தோம். ஆக்சுவலாக இதுதான் 24,600 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் ஆக்சுவலாக, அதாவது ஒரு ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா, அது மொத்தத்தில் இன்சைட் மார்க்கெட்டு, ஆனால் ஓப்பனுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஆனால் ப்ரீமியம் அதே மாதிரி இருக்கா, அதாவது ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்குதுன்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருப்பான். ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்தது. ஓகேங்களா, எக்ஸாக்டாக லோ பக்கத்தில் இருந்தது. மார்க்கெட் லோவை உடைக்கல, லோவுக்கு பக்கத்தில் இருந்தது. ஓகேங்களா, அப்போது இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இவன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருந்தால், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தால் எந்த அட்வான்ஸ் லெவலும் மீட் ஆகலை இவனுக்கு. ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி இங்கே இருந்தான். ஓகேங்களா, சரி, ஓகே. இவன் வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருக்கானா அப்படின்னு கேட்டால் இவன் லோ பக்கத்தில் இருந்தால் லோ உடைக்கல, ஆனால் கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, அவனும் லோ பக்கத்தில் இருந்தான். அப்போது இவனை எடுத்துடலாமா, கால் ஆப்ஷன் தான் ஐயை உடைக்கலையா, அப்போ இவன் லோ உடைக்கக்கூடாதுன்ற ரீசன்னால் எடுக்கலாமா, கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் இவன் ஓப்பனை தாண்டும் போது எடுக்கலாம், இல்லை அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது எடுக்கலாம், இல்லை இந்த எஸ்டர்டே லோ இதை கூட ஒரு லெவலாக வச்சு எடுக்கலாம். இதுதான் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு, இன்னைக்கு என்ட்ரியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம டெய்லி பார்க்குறதுல வந்து ஒருத்தன் தான் வீக்காக இருப்பான், ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அதாவது ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருப்பான், ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருப்பான். ஒருத்தன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிக்கு அட்வான்ஸ் லெவலே தேவை கிடையாது, பாசிட்டிவாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருந்தானுங்க. ஓகேங்களா, எப்போதுமே வந்து இன்சைட் மார்க்கெட்டில் 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்தானுங்கன்னா 2 ப்ரீமியமும் கரையப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, 2 ப்ரீமியமும் கரையப்போகுது. அப்படி இல்லை அப்படின்னா மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அப்போது அந்த இடத்துல பையர்ஸ் போய் உள்ளே போனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் மூவ்மெண்ட்டே இருக்காது. மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் நடந்தாலும் ப்ரீமியம் மூவ்மெண்ட் நடக்காது. 2 ப்ரீமியம் ஒரே இடத்துல நிற்க வச்சு கரைச்சிடுவானுங்க. இல்லை சின்ன சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேலே போவானுங்க, திருப்பி கீழே வருவானுங்க, திருப்பி 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேலே போவானுங்க, கீழே வருவாங்க. இதே தான் நடக்கும். ஓகேங்களா,
ஓகே, இப்படி தான் நடக்கும். இது வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அதாவது 2 பேருமே இந்த மணி ப்ரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்கன்னா நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் எதுவுமே வரல இன்றைக்கி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 2 பேருமே லோ பக்கத்தில் இருந்தானுங்க, 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தாங்க, 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருந்தானுங்க. அப்போ எவனா ஒருத்தன் ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி ஐயை கீழே உடைச்சாலோ, இல்லை ஐக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகி ஐயை தாண்ட முடியாமல் ஐயை தொட்டுட்டு கீழே வந்தாலோ தான் நம்ம போய் மாற்றி அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனை நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஆனால் 2 பேருமே லோ பக்கத்தில், 2 பேருமே வீக்கு. அப்போது 2 ப்ரீமியம் கரைய போகுதுன்ற ரீசன்னால தான் நம்ம என்ட்ரியே எடுக்கலை. இன்றைக்கி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி 2துலேயுமே வரல. ஆக்சுவலாக என்ன தான் இவன் லோவை உடைச்சாலும், இவன் லோவை உடைச்சிட்டான் டோட்டலாக. இவன் லோவை உடைக்கும் போது கால் தான் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அப்போ கால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் சைடு என்ட்ரி வந்தது. ஓகேங்களா? நான் காட்டுறேன் பாருங்கள். 24,500 கால். இவனோட சார்ட் இது தான் பாருங்கள். இதுதான் வந்து இவனோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனான். சேம் பாருங்கள், இவனும் எஸ்டர்டே லோக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே, அவனும் எஸ்டர்டே லோ கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஆனால் அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சான், இவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைச்சான். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாக ரெகுலர் என்ட்ரி. இது ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வராது. ஓகேங்களா? அதாவது இப்போ காலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா புட்டு வந்து ஐயை கீழே உடைக்கணும், ஐக்கு மேலே இருந்து ஐயை கீழே உடைக்கணும், இல்லை ஐ பக்கத்தில் இருக்கணும் இவன். ஆனால் லோக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னும் போது 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வராது. ஓகேங்களா? ஆக்சுவலாக அன்றைக்கி நோ ட்ரேடு தான். அன்றைக்கி 2 பேருமே லோக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்கன்னா நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ரெகுலர் என்ட்ரி தான் கிடைக்கும். வெயிட் பண்ணி யார் எஸ்டர்டே லோவை கீழே உடச்சி, யார் வந்து அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி போகிறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் இவன் கீழே உடையும் போது இன்னொருத்தன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போவான். அப்போ அவனை எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 24,500ன்ற கால் தான் நம்ம இவனும் வீக்கு தான், ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடச்சி சப்போர்ட் ஆகிறான். புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி கீழே போயிட்டுருக்கான். அப்போது நம்ம இவனை தான் எடுக்கணும். இது ரெகுலர் என்ட்ரி தான். இவன் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தால் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். இவன் பாருங்கள், அது வரைக்கும் தான் போயிருக்கான், 170 வரைக்கும் தான் போயிருக்கான் பாருங்கள். ஆனால் இது ஒரு ரெகுலர் என்ட்ரி. 127 130 கூட 2-3 வாட்டி ஃபுல் பேக் ஆச்சு. 130 170 ஒரு 40 பாயிண்ட் டீசென்ட் என்ட்ரி கொடுத்துருக்கான். ஆனால் இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வராது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 2 பேருமே எஸ்டர்டே லோ கீழே இருந்ததுனால, 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்ததுனால இது அந்த நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வராது. இது நம்ம ரெகுலராக எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி இது. ஓகேங்களா? இதில் ஏன் நம்ம இதை போஸ்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலர் என்ட்ரி நம்ம போடுறதே கிடையாது இப்போது. ஏன்னா டெய்லி நம்மளுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி வரதுனால ரெகுலர் என்ட்ரி நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஆனால் அது பண்ணக்கூடாது, அதில் ட்ரேடே எடுக்கக்கூடாதுன்னா நம்ம சொல்ல வரல. நீங்கள் எதில் வேணால் எடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், ரொம்ப குயிக்காக ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இதுவும் அதே தான், ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அது வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கும், நிறைய என்ட்ரி நிறைய கிடைக்கும் அதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக. அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த என்ட்ரியை நம்ம போடலை, போஸ்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் இதில் என்ட்ரி வந்திருக்கு. இன்னும் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்மளோட ரெகுலர் ஸ்ட்ராட்டஜிலையும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலையும் என்ட்ரி வராமல் இருக்கவே இருக்காது. என்ன மாதிரி மூவ்மெண்ட் இல்லாத மார்க்கெட்டில் கூட நம்ம போய் என்ட்ரி எடுக்கலாம். என்னென்னா பொறுமையாகவும் டிசிப்ளினாகவும் நம்ம மார்க்கெட்டை இது பண்ணும்போது, மூவ் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது 24,500ன்ற காலை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் தான் க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான். என்ன அப்படின்னா 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருந்ததுனால ப்ரீமியம் கரையுது. அதனால் வந்து அன்றைக்கி என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும் எல்லா ட்ரேடருக்குமே. அதாவது புதுசாக இருக்கிற ட்ரேடருக்கு நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் தெரியும் தெளிவாக. இந்த மாதிரி 2 பேரில் இருக்கான்னா ஒருத்தன் லெவலெல்லாம் கீழே உடச்சிட்டு போவோம், ஒருத்தன் லெவலில் சப்போர்ட் அடித்து மேலே போவான். இவ்வளோ தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ மேலே போகிறோன்னா நம்ம எடுக்கணும். இது ரெகுலர் என்ட்ரி. ஓகேங்களா? அதை நம்ம வந்து அதில் என்ட்ரி நம்ம எடுக்காததுனால நம்ம போடலை. ஓகேங்களா? ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி
ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம என்ட்ரி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லிக் கொடுத்தோமோ அதில் என்ட்ரி வந்தால் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் என்ட்ரி இன்றைக்கி வராத காரணத்தினால கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி அதை போஸ்ட் பண்ணலை. ஆனால் அது வந்ததை நம்ம காட்டணும் இல்லையா, அதுக்கோசம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதை இப்போ நம்ம காட்டுறோம். ஓகேங்களா, மற்றபடி இந்த மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே 2 பேர் இருந்தாங்கன்னா என்ட்ரி கண்டிப்பாக எடுக்காமல் வெயிட் பண்ணி யார் கீழே உடைக்கிறா, அட்வான்ஸ் லெவலில் யார் மேலே உடைக்கிறான்னு பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது ரெகுலர் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கலாம் கண்டிப்பாக. அது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கூட சேர்ந்து வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதை தனியாகவும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் டெய்லி என்ட்ரி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அதை ஒன்றியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு நாள் ட்ரேடே பண்ணலன்னா என்ன இருக்குது? இப்போ இந்த மாதத்தில் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ண மாதிரி நினச்சிக்க வேண்டியதான் நம்ம. ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்து இன்சைட் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டு தான். ஆனால் அதுலேயும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இதை போஸ்ட் பண்ணலை, அவ்வளோதான். ஓகேங்களா, ரெகுலர் என்ட்ரின்றதுனால போஸ்ட் பண்ணலை. ஓகேங்களா, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருப்போம். இவ்வளோ தான் ரீசன். இன்றைக்கி ஏன் நம்ம போஸ்ட்டு போடலன்றதுக்கு இதுதான் ரீசன். ஓகேங்களா, ஓகே கைஸ். ஆனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரெகுலர் என்ட்ரி எடுத்திருக்காங்க. எனக்கு போட்டாங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஏன் சார் நீங்கள் போடலன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்ககிட்ட இந்த ரீசன் தான் சொன்னோம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதுனால அதை மட்டும் நம்ம போட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஓகே கைஸ். இப்போது திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்டில் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் முழுக்க உங்களோட ப்ராக்டிஸும் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் இருந்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.